வாங்க பருப்பி பார்ப்போம். ஒரு கப்பில் 1 கப்பு கடலை மாவு போட்டு வச்சுருக்கேன். அதில் நெய் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் போடணும். நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு வேர்க்கடலை பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் கடலை மாவு பருப்பி போட்டிருக்கேன். ஆனால் போட்டாலும் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த இது போடலை, வேர்க்கடலைலாம் போடல, சும்மா அதை மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வேர்க்கடலை போடுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கிறோமா, இது கரைச்சிக்கிறோம். எண்ணெயை ஊற்றி கரைக்க போகிறேன். நெய் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றி கரைக்க போகிறேன். கிண்டும் போது நெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதான் இதை கரைச்சி வச்சுட்டேன். பாவு காய்ச்சுவோம். வரேன். நல்லா கரையட்டும். கரைஞ்சி கொதிக்கிட்டு கம்மி பதம் வரணும். பொரிக்கட்டும். வரேன். குறிக்குது குட்டுச்சா கரண்டி. ஓ, தீயில் ஆகுதோ. நல்லா பொரிக்கிட்டோம். சீக்கிரம் இது நட்டுக்கணும். கொஞ்சம் நிமிஷமாக தண்ணி தேய்ச்சி அப்பா தேவையில்லாமலாம் எரியும், தேவைக்கு மட்டும் எரியாது. வரேன். இது நீ இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, தீ ஊற வைக்கக்கூடாது. நல்ல பதம் வரணும். பொரிக்கிட்டு வரேன். பாவு வந்துடுச்சு. பார்ப்போம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை ஊற்றிட்டு பார்ப்போம். ஊற்றிட்டேன். கிண்டும். ஏன்னா ரொம்ப அதான் சீக்கிரம் ஊற்றிடுச்சு. இப்படி ஒரு பருப்பு நல்லா கட்டிக்கிட்டு இல்லாமல் இது பண்ணிட்டேன், கரைச்சிட்டேன். இதே கடந்து வேகட்டும். கொஞ்சம் கொதித்து நல்லா வெந்துருச்சு. அது பிறகு இந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடலாம். என்ன மாவு பச்சை வாசம் வீசும், மணக்கும், பச்சை மணக்கும். அப்புறம் நம்ம அதில் வேலை இல்லை, அப்புறம் நல்லா இருக்காது. இங்கே இது பண்ணட்டும். கொஞ்சம் வத்துட்டு பார்ப்போம். நல்லா கொதித்து நல்லா வெந்து மாவு வந்துட்டால் வந்துடும். அதனால நம்ம எல்லாம் இப்போ கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மாவு வெந்துடும். நம்ம வேக பார்க்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அதை நம்ம வேர்க்கடலை போடலாம்.
வச்சுருக்கேன். சட்டியில் பிடிக்காம நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். அப்படி சேர்ந்து வெந்துக்கிட்டு கிடக்கும்ல. அப்போ சட்டி டீயை பிடிக்காம வேறு ஈரண்டு போதுமானது பார்ப்போம். அதை நம்ம என்ன செய்யறோம், கிண்ட நல்லா கிண்டிக்கணும். கிண்டிக்கிட்டு அப்போ அந்த நெய் எல்லாம் சேர்ந்து வெந்துடும். சேர்ந்துக்கணும் மாவில். அப்போ நம்ம சரியாக பார்த்துக்கலாம். கிண்டும்போது எடுத்து ஊற்றும்போது நல்லாயிருக்கும். வரேன் இப்போ நம்ம வேர்க்கடலை வச்சுருந்தோம்ல, அதை போடுறதில்ல. இதை போட்டு ஒன்றா கிண்டிக்கிட்டு அதோடு எடுத்து தேயிலை நெய் போட்டு வச்சுருக்கேன். ட்ரெயில் போட்டுருவாங்க. அதெல்லாம் எண்ணெய் எடுத்து ட்ரெயில் இருக்கு. நீ நம்ம வடித்து ட்ரெயிலை எடுத்து போட்டு விட்டுருக்கோம். வச்சோம்னா சட்டி இட்டியில் பிடிச்சிரும். வேறு ஒன்றும் சரி வரும். வரேன் போடுவோம். போட்டு பார்ப்போம். ஊற்றி வச்சு நல்லா சமப்படுத்திடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆரம் வெட்டிட்டு பார்ப்போம்.